சங்கீதம் 105 17வது வசனம். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யார் அனுப்பினார்? கடவுள் அனுப்பினார். எங்கே அனுப்பினார்? எகிப்து தேசத்துக்கு அனுப்பினார். அடுத்த வார்த்தை, யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். யாரு வித்தது? அவருடைய சொந்த சகோதரர்கள். யோசேப்பு விற்கப்பட்டானா அல்லது அனுப்பப்பட்டானா? வெளிப்புறத்துல பார்த்தா விற்கப்பட்டானா? ஆமா சார், விற்கப்பட்டான். ஆனால் சங்கீதம் 105:17 கடவுள் அவனை அனுப்பினார் அப்படிங்கிற கோணத்துல நீங்க பாருங்க. அவர் ஒரு கால்குலேஷன் போடுறாரு. இவனுக்கு 17 வயது, ரைட். இந்த 17 வயதுல இருந்து இன்னும் 20 ஆண்டுகள் கழித்து இவனுக்கு 37 ஆண்டுகள் ஆகும்போது எகிப்து தேசத்துல மிகப்பெரிய ஒரு பஞ்சம் வரப்போகிறது. ஓகே, இந்த பஞ்சத்துல அந்த எகிப்துல வாழ போகிற ஜனங்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்றால் நிர்வாக திறமை மிக்க ஒருத்தனை அதிபதியாக அங்க வச்சாதான் அவனுடைய அதிகார திறமையினாலதான் உணவு தானியங்கள் எல்லாம் சேகரிக்கப்பட முடியும். அப்படி சேகரிக்கப்பட போகிற உணவு தானியங்களை வச்சுதான் அங்க எகிப்திலே வாழ போகிற ஜனங்களுக்கு நாம உணவு கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு மெகா பிளான கடவுள் மேல இருந்து போட்டுட்டு இருக்கிறாரு. அப்ப கடவுள் யோசிக்கிறாரு, எந்த கேண்டிடேட்டை கொண்டு வந்து அங்க அதிபதியா வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, ஆஹா, இந்த யாக்கோபினுடைய மகன் யோசேப்பு இருக்கிறான், ரைட்டு. ஆனா அவனுக்கு 17 வயசு தான் ஆகுது. நீ 20 ஆண்டுகள் கழித்து தான் அந்த எகிப்துல பஞ்சம் வரப்போகுது. இப்பொழுதே அவனுக்கு எகிப்தை நோக்கி அனுப்பிடுவோம் அப்படின்னு கடவுள் ஒரு மெகா பிளான போடுறாரு. இப்ப சொல்லுங்க, சங்கீதம் 105:17 விற்கப்பட்டானா அனுப்பப்பட்டானா? 2-3 சார். ஆனால் விற்கப்பட்டது ஒருவேளை சோகமான நிகழ்வா இருக்கலாம். இவனுடைய வாலிப வயதிலே நடந்த சோகமான ஒரு நிகழ்வா இருக்கலாம். ஆனால் கடவுளுடைய பார்வையில பார்த்தீங்கன்னா 20 ஆண்டுகள் கழித்து இவனுடைய 37வது வருடத்துல எகிப்தில வர இருக்கிற பஞ்சத்துக்கு தீர்வாக ஒரு சொல்யூஷனை கொடுக்கக்கூடிய விதத்துல கடவுள் முன்கூட்டியே பிளான் பண்ணி எகிப்தை நோக்கி இந்த யோசேப்பை கடவுள் அனுப்பினார். இப்போ உங்க வாழ்க்கையில நடைபெற்று கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சோகமான ஒரு நிகழ்வாக இருக்கலாம். ஐயா, சோர்ந்து போயிடாதீங்க. கடவுள் உங்களை ஒரு நோக்கத்துக்காக உங்களுக்கு தேவையான எல்லா அனுபவங்களையும் இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு கடவுள் பார்க்கிற பார்வையிலே நீங்க பாருங்க ஐயா. அப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க இப்ப சந்திக்கிற பிரச்சனைகள், சோர்வு இதெல்லாம் ஒரு பெரிய சமாச்சாரமாகவே இருக்காது.